ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இப்போது அவரை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது சுண்டல், கருப்பு அவரை, வெள்ளை அவரை, தட்டைப்பயிறு இந்த மாதிரி அவரை வகை இருக்குது இல்லைங்க, அந்த மாதிரி இது வெள்ளை அவரைங்க. எல்லாத்துலேயுமே செய்யலாம். இந்த தட்டைப்பயிறு, காராமணி எல்லாத்துலேயுமே இந்த கூட்டு செய்யலாம். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் 100 கிராம் வெள்ளை அவரை எடுத்துருக்கேங்க. இதை நான் ராத்திரியே ஊற வச்சுட்டேன். ஒரு 8 மணி நேரம் ஊறினா நல்லா வெந்துடும். பாருங்கள், இதை ஊற வச்சு அடுத்த நாள் குக்கரில் அந்த ஊறின அவரையை போட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், விளக்கெண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. கூடவே ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் நறுக்கி வச்சுருக்கிறேன். மஞ்சள் பூசணி ஒரு கீத்தி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெள்ளை பூசணி போட்டாலும் நல்லா தான் இருக்கும், மஞ்சள் பூசணி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுட்டேங்க. கூடவே கத்திரிக்காய் ஒரு 100 கிராம் கத்திரிக்காயை பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். கூட சீரகம் இருந்தால் சீரகம் போட்டுக்கோங்க, தாளிப்பு வடகம் இருந்தால் தாளிப்பு வடகம் போட்டுக்கோங்க. தாளிப்பு வடகம் இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டால் நல்லா அவரை காய் எல்லாம் நல்லா வெந்துடுங்க. புளி எலுமிச்சம்பழ அளவு நாங்கள் ஊற வச்சுக்கலாம். நான் இதுக்கு இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணுங்க. அதுக்கு நான் வெறும் வாணலியில் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூனு, அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கருகாமல் நல்லா வறுக்கலாம். அது செவக்க வறுக்கணும். அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா கொத்தமல்லி, வர கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. ரொம்ப போட்டால் அது கசக்கும், அதனால் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு பெருங்காயம் கூட அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக பெருங்காயம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. எல்லாமே அடுப்பில் சிம்மில் வச்சு தான் நல்லா வறுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி செவக்க வறுத்துடணும். வறுத்து கொஞ்சம் ஆறுனதும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு நான் வரமிளகா 2 போட்டு சேர்த்து வறுத்து அரைக்கலாம். ஆனால் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அதையும் அந்த பவுட்ரு கூடயே நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன். இதை அப்படியே ஓரமாக வைக்கலாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், குக்கரில் வச்ச அவரை காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், அவரை நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இது அப்படியே லைட்டாக அப்படியே மசிச்சு விடலாம் கரண்டியிலேயே. இந்த கூட்டில் சுண்டல் வச்சும் செய்யலாம், கருப்பு பீன்ஸ்லையும் செய்யலாம், காராமணியும் செய்யலாம். எதில் செஞ்சாலும் இந்த குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு. அந்த பொடி செஞ்சு வச்ச அந்த குழம்பு தூளை இதில் இப்போ சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு எந்த அளவு காய் எந்த அளவு மட்டும் 100 கிராம் கத்திரிக்காய்ங்கிறது ஒரு 200 கிராம் கூட சேர்த்துக்கலாம். குழம்பு எங்களுக்கு அதிகமாக வரும். ஆளுங்க அதிகம்னா அதிகமாக கத்திரிக்காய் சேர்த்தா குழம்பு சேர்த்தி வந்துடுங்க. இப்போ அந்த குழம்பு தூள் கூட அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். வெல்லமும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே வேக வைக்கலாங்க. அப்போ தான் அந்த நல்லா மசாலா, புளி தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வந்துடும். குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தட்டி வச்ச இஞ்சி பூண்டு ஒரு 4 பல், இஞ்சி ஒரு சின்னதாக வச்சு அந்த அம்மியில் தட்டி அப்படியே போட்டிருக்கேன். தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், குழம்பு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவரை கூட்டு இது இந்த கல்யாண வீடுகளெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை அடுப்புலேருந்து இறக்கிட்டு இப்போ தாளிச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு, தாளிப்பு வடகம் இருந்தால் தாளிப்பு வடகம் போடலாம். அப்படி இல்லைன்னா சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. வரமிளகா ஒரு 2 கிள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டு அந்த குழம்புல சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், அவரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் காராமணியிலையும் செய்யலாம், சுண்டலை ஊற வச்சு அதையும் செய்யலாம். குழம்பு நல்லா இதே மாதிரி டேஸ்ட்டாக வரும்.
கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. இது சாப்பாட்டுக்குன்னு இல்லை, இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.